ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் இந்த சென்ஸ், நீங்கள் வந்து எந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், அதில் உங்களுக்கான ரோல் என்ன, வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் அனாலிசிஸ், அந்த வெப்சைட் கண்டென்ட் அனாலிசிஸ். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து கண்டென்ட் அனாலிசிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு சில டூல் வச்சு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஊபர் சஜஸ்ட் அப்படிங்கிற டூல், நீல் பட்டேலோட ஒரு டூல் பார்த்தோம் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில். அதே கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கான ஷேர்ஸ், அதாவது அது எத்தனை பற்றி அது அந்த ப்ராடக்டை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். பட் இன்னும் சுருக்கமாக அப்படி அது ஒரு அனாலிசிஸ் இருக்குது. இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, இப்போ நீங்கள் ஒரு Amazon.in போகும்போது இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான இந்த இ-காமர்ஸ் போர்ட்டலில் மோர் தேன் இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எல்இடி டிவி, என்ன எல்இடி டிவி போகணும்னா சாம்சங், எல்ஜி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அதே மாதிரியான ஸ்மார்ட் டிவிஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்ஜியில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து Amazon.inலேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். இதில் இங்கே இந்த ரேட்டிங்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஒரு 56% இருக்குது, 4.2. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தவங்க பர்சன்டேஜ் வந்து 56 இருக்குது. ஓவராலாக வந்து 4.2 அவுட் ஆஃப் 5. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டோட அஃபிலியேட்டாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு மேக் இட் ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பர்சன் ஹூ இஸ் பையிங் whenever you refer the product. ஸோ நீங்கள் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா, முழுக்க உங்களை நம்பி தான் அவர் வாங்குறார் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸில் வச்சு நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டு வந்து இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கா? அமேசான்லேயே வந்து அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்னு நம்ம அன்றைக்கி ஒன்று பார்த்தோம். இப்போ அமேசான் அசோசியேட்ஸ் இல்லை, இங்கே பாருங்கள், அமேசான் அசோசியேட்ஸ்னு போட்ட உடனே இந்த லிங்க் வரும், affiliate program.amazon.in. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் Amazon.in அக்கௌண்ட். ஆமாம், அமேசான் அக்கௌண்ட்டை விட இது வித்தியாசமான இது. ஏன்னா இது முழுக்க எல்லா விஷயமும் இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே இது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இட்ஸ் சேம். லாகின் பண்ணுறது, உங்களோட செட்டப், இந்த அமேசான் அசோசியேட்ஸ் அக்கௌண்ட் செட்டப் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்னோ நீங்கள் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க, உங்களால் வந்து கரெக்டாக வந்து உள்ள ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னா, உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ், மேபி நீங்கள் என்ன கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, மேபி ஜிஎஸ்டி நம்பர் எங்கேயாவது கேட்கும். பட் ஜிஎஸ்டி நம்பர் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களோட கம்பெனி நேம் மட்டும்தான் இதில் எடுத்துக்கும். இது வந்து கம்பெனி அக்கௌண்ட்டாக இருக்கணும். உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் இது ஒர்க் ஆகாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ கம்பெனி இன்ஃபர்மேஷன். ஸோ ஏன் அப்படின்னா இதில் எல்லாமே டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், மற்ற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். எத்தனை பேர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அதுக்கான பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது அமேசான் அப்படிங்கிறது ஒரு வழி.
ஐ மீன் அஃபிலியேட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு போர்ட்டல். இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான போர்ட்டல்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஒரு ஐ மீன் ப்ராடக்ட் மாதிரியே தான். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கிற மாதிரி நிறைய இ-காமர்ஸ் போர்ட்டல் இருக்கிற மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமேசான் அசோசியேட்ஸில் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை டு ரெஜிஸ்டர். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா விதின் 180 days, 180னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க இன்னும் அந்த கண்டிஷன் இன்னும் கரெக்டாக உள்ளே போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம். வித்தின் 180 daysக்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணி உங்கள் மூலமாக யாராவது விஷயத்த வாங்கணும். இல்லைன்னா இந்த அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்கள் மூலமாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா இந்த அக்கௌண்ட் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கொஞ்ச நாள் டீஆக்டிவேட் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும். மறுபடியும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் புது அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்க என்னென்ன மாதிரி. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமும் நம்ம பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசியிருக்கோம், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கும் நம்ம பிஸ்னஸ் விஷயமாக பேசியிருக்கோம். ஸோ தட் இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க, உங்களோட ப்ரொஃபைல் வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு, உங்களோட ஆடியன்ஸ்க்கு த்ரூ யுவர் பயோ. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை சரி இப்போ அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு. அமேசான் அசோசியேட்ஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கரியர் முத்ரா வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்னும் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலை, அந்த அஃபிலியேட் அப்படின்னு அந்த விஷயத்துக்குலாம் நான் போகல. ஜஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வி நெவர் ரெஃபர் எனி திங் அண்ட் வி ஹவ் நாட் டன் எனி கைண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். நம்ம இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பட் இப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு ஒரு 4.2, அதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 56% இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்ட். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஐடியல். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இந்த மாடலில் காப்பி பண்ணிவிட்டு இந்த அமேசான் அசோசியேட்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கான்னு நான் சர்ச் பண்ணுறேன். இது பாருங்கள், ப்ரௌஸ் ப்ராடக்ட்னு இருக்கும். ஓகே, குவிக் லிங்க் இந்த மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இந்த ப்ராடக்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. தட் மீன்ஸ் இது நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் ஐ மீன் யாராவது வாங்கினாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கான கமிஷன் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு கெட் லிங்க்னு எடுத்துக்காங்க. கெட் லிங்க்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். நான் எங்கே தேடுறேன்னா இப்போது என்னோட கரியர் முத்ரா அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டில் நான் இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு தேடினேன். இதுக்குன்னு ஒரு தனி லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கரியர் முத்ரா அப்படின்னு ஒரு இருப்பாங்க. கரியர் முத்ரா 1-21 இது இருக்கா, பார்க்குறீங்களா நீங்கள்? எஸ், ஸோ திஸ் இஸ் த ஐடி, உங்களுக்கான ஐடி. இவ்வளோ பெரிய லென்த்தாக நம்ம இந்த யூஆர்எல்ல வந்து நம்ம பயோவில் ஷேர் பண்ண தேவையில்லை. அது ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்தோம். இதுதான் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி இந்த 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 இது இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் நான் வந்து போட்டுட்டு ஐ நீட் டு டாக் அபவுட் திஸ் ப்ராடக்ட் த்ரூ இன்ஸ்டாகிராம் ஆர் த்ரூ ஃபேஸ்புக், வேர்எவர் யூ ஆர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த பயோ லிங்க்கை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பயோவில் நீங்கள் இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கால் பண்ணணும். இப்போ நம்ம கால் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை இங்கே கால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு தனி ஒரு ஜாபாக இதுக்கான ஒரு வேலையாகவே நிறைய பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஆடியன்ஸுக்கு. இப்போ வந்து நீங்கள் வெறுமனே வந்து இன்ஸ்டாகிராமில் வெறுமனே உங்கள் பயோவில் வந்து உங்கள் லிங்கை கொடுத்தா மட்டும் போதாது. யூ ஹாவ் டு டாக் அபவுட், யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து மேபி நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா
அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ 1 minute வீடியோ எடுத்து அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அஃபிலியேட் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டர், அஃபிலியேட் மென்டர்ஷிப், இதில் எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. அதுக்கான அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் ஆகலாம். அஃபிலியேட் மட்டும் அதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, அதனோட ஹேஷ்டேக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளெலாம் வர ஆரம்பிப்பாங்க உங்களோட நெட்வொர்க். ஸோ தட் யூ கேன் ஏர்ன் மணி. See, there are so many people, there are so many companies for affiliate market பண்ணுறாங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. You can have a network, you can go and have the network with them, then you can start earning something on your profile. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு உங்களோட ஆடியன்ஸையும் நல்லா நீட்டாக நீங்கள் வச்சுக்கணும். தென் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் வில் ஹேப்பன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஓகே சார், நம்ம இதை பார்த்தாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து இது இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டையும் நீங்கள் அந்த வேல்யூ தகுந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 28,000 கிட்டத்தட்ட 29,000 விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் மைட் பி பிட்வீன் 10% to 15% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இஃப் யூ கோ ஃபார் மோர் தென் 10,000 மேலே நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி ஐடியல் திங். 10,000 வந்து ஒரு 10% இல்லை 15% வச்சு. ஸோ 1,000 rupees or 1,500 rupees will be for you. ஸோ இஃப் இட் இஸ் 29,000 பேஸ்ட் ஆன் தட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வர ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணணும். இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராக்டிஸ். ஸோ இது இப்போ நம்ம வந்து அமேசான் அசோசியேட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த அக்கௌண்ட்டில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் அமேசான் எப்படி அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான அக்கௌண்ட் தான் அமேசான் அசோசியேட்டுக்கும். பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இந்த ப்ரொஃபைல் நேமும் உங்களோட மற்ற அக்கௌண்ட் எல்லா ப்ரொஃபைலோட நேமும் அதெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கெரியர் முத்ரான்னு இருந்தால் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு கெரியர் முத்ரான்னு இருக்கணும், ஃபேஸ்புக்லேயும் எனக்கு இருக்கணும். அப்போ தான் நான் வந்து ஒரு ப்ராடக்டை நான் வந்து அதை ரெஃபர் பண்ணி ஐ கேன் செல் டு மை ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி அமேசான் அசோசியேட் இட் இட்ஸ் வெரி வெரி ஃபுல்லி வெரி வெரி சேஃப். அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இட் இஸ் அப்ரூவ்ட். இது கமிஷன் வியாபாரம் மாதிரி தான், இந்த கமிஷன் பிஸ்னஸ் தான். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் பட் என்னென்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு தான் இந்த சர்ச் நம்ம பண்ணது. கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணது இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இந்த ப்ராடக்ட் இருக்காங்கன்னா இது இருக்குது, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஏதோ ஒரு கம்பெனி, இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராடக்ட் இல்லை, நோ ரிசல்ட்ஸ் ஃபைன். இந்த ப்ராடக்ட் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் கிடையாது. ஸோ இங்கே அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் விற்க முடியும், நம்ம இது ரெஃபர் பண்ண முடியும் உங்களோட ஆடியன்ஸ்க்கு. ஸோ திஸ் ப்ராடக்ட் இஸ் இந்த மாதிரி சம் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களை அசோசியேட் ப்ரோக்ராமில் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ஒன். ஓகே, அமேசான் மட்டும்தானா இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள். உங்களுக்கு சொன்ன மாதிரி clickbank.com அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அமேசான் மாதிரியான ஒரு விஷயம் தான். இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸ் இது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு லாகின் உங்களோட விஷயத்தை யூ ஹாவ் டு க்ரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி யூ கேன் ப்ரமோட் டு யுவர் சோஷியல் மீடியா பேஜஸ். இல்லை உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் அதை போடலாம். உங்களுக்கான வெப்சைட் இல்லை லேண்டிங் பேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இதை போட்டு அதுக்குண்டான கமிஷனை நீங்கள் வாங்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுதான் இருக்குது. ஓகே,
ஸோ இந்த கிளிக் பேங்க்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன டவுட் சார். நம்ம தான் இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணோன்றது அவங்க நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல இல்லை இதில் கிளிக்கிறதுலேருந்து அவங்க எடுப்பாங்களா? அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க சார்? எத்தனை பேர் அதை வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா எப்படி சார்? இல்லை, இப்போ நீங்கள் ஓகே, ஐ மீன் எப்படி இதை உங்கள் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறதுன்னு கேட்குறீங்களா கேள்வி? ஆடியன்ஸ் கொண்டு போறது நீங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி சொன்னீங்க சார். இப்ப நம்ம சொல்லிதான் வாங்குறோம்ன்றது அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க சார்? அமேசான்ல இல்ல இந்த கிளிக் பேங்க்ல? அதுக்கு தான் நான் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு லிங்க் காமிச்சேன் இல்லையா. நீங்க சொல்லி தான் அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்றீங்க, அந்த அந்த வார்த்தை தான். ஆமா சார். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் இந்த ப்ராடக்டை வந்து ஃப்ளிப்கார்ட் சர்ச் பண்ணுறேன். அசோசியேட் அக்கௌண்ட் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். கெட் லிங்க் அப்படின்னு போடுறேன். கெட்டிங் த லிங்க். இதுதான் அதனோட லிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் அப்படின்னு அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த கெரியர் முதல் வருது பாருங்க, இதுதான் நமக்கான ட்ராக்கிங் ஐடி. ஸோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த லிங்க் இல்லை. ஐ மீன் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். இப்போ நான் கெட் லிங்க்னு போட்டேன் இல்லையா, மறுபடியும் நான் காமிக்கிறேன். ஸோ தட் இஸ் யுவர் திங். இப்போது இந்த எல்ஜி சாரி இப்போ இந்த எல்ஜி டிவி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது. என்னோட கெரியர் முத்ரா அப்படிங்கிற இங்கே பாருங்க, கெரியர் முத்ரா அப்படிங்கிற அக்கௌண்ட் இருக்கு. அமேசான் அசோசியேட் லிங்க்ல நான் என்ன பண்ணேன், Amazon.inல போயிட்டு அந்த ப்ராடக்டோட ஐடி எடுத்து இதில் சர்ச் பண்ணுறேன். இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணோன்னு இருக்கு. இது என்ன சொல்லுது, கெட் லிங்க்னு ஒன்று சொல்லுது. நான் இந்த லிங்க்கை நான் கொடுக்கல, இந்த லிங்க்கை நான் யாருக்குமே ரெஃபர் பண்ணலை. இந்த லிங்க் நான் இங்கே பாருங்கள், இந்த லிங்க்கை நான் எதுவும் சொல்லலை. பட் நான் இன்னொரு லிங்க் நான் கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஓகே, கிரியேட் ஆமாம், கிரியேட் பண்ணும்போது இது தனி லிங்க். யாருக்கான லிங்க் அப்படின்னா கெரியர் முத்ராவுக்கான லிங்க் இது. ஓகே சார், நம்ம அதுதான் அங்க கிளிக் பண்ணிருக்கோம், அதுதான் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம், அதை வச்சு தான் இங்க அஃபிலியேட் ஆகுது. எக்ஸாக்ட்லி, இதுதான். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இருக்குதுன்னா சோ தட் தே கேன் ஃபாலோ அண்ட் இது அவங்க இந்த ப்ராடக்ட் அவங்க எடுப்பாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. எஸ். ஸோ இதை வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறது பதிலாக நீங்கள் ஷார்ட்டனும் பண்ணிக்கலாம். இதுதாங்க சார், ஷார்ட்டன் பண்ணிவிட்டு இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் உங்களோட பயோலையோ எங்கேயோ வேறெவர் யூ ஆர், இந்த சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை இன்றைக்கி ஒரு தனி யூடியூப் சேனலே க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் இந்த அஃபிலியேட் இந்த ப்ராடக்டை பற்றி பேசி இந்த லிங்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ உங்களுக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி யூ ஹவ் கிரியேட்டட் அண்ட் யூ ஹவ் கிரியேட்டட் யுவர் ஓன் லிங்க், உங்களோட லிங்க் இது. ஸோ நோபடி எல்ஸ் வில் டேக் திஸ் லிங்க், இது உங்களோட லிங்க். ஸோ தட் நீங்களும் ட்ராக் பண்ணலாம், அந்த அந்த எல்ஜி அந்த கம்பெனியும் ட்ராக் பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டாக கமிஷன் வருதா அப்படின்னு சொல்லி. உங்கள் மூலமாக அந்த ப்ராடக்ட்டை வித்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஐடி. I mean they will get and you will also track this ID. ஓகே, ஸோ இப்படி தான் வைக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து தனி லிங்க், நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஒரு லிங்க்கை. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை நீங்கள் இதுலேருந்து கிரியேட் பண்ணுறீங்க. கெட் லிங்க்னு போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையோ இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுக்கும்போது அந்த லிங்க் மூலமாக யார் வாங்குகிறாங்களோ அது எல்லாமே வந்து ட்ராக் பண்ணலாம். எல்லாமே ட்ராக் பண்ணலாம். அந்த லிங்க் மூலமாக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் வரும்.
இல்லை இந்த ஓகே சார். ஸோ இந்த வந்து ஆமாம் இந்த ப்ராடக்ட் வச்சு அவங்களே வந்து இதை சர்ச் பண்ணி வேறு வாங்குறாங்கன்னா அது எதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ சார் நம்மளோட லிங்க் அங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோ இல்ல யாரோ அந்த லிங்க்ல இருந்து அவங்க இதை ஃபாலோ பண்ண வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு கமிஷன். ஆமாம் ஆமாம் அப்படிதானே சார்? ஆமாம் ஆமாம் ஏன் அப்படின்னா யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். இது எப்படின்னா இப்போ நிறைய விஷயம் இப்போது நம்மளை சுற்றி எப்படி ஒரு ப்ராடக்ட் விற்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே தெரியும். நம்மளை சுற்றி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் கிச்சனில் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக உங்கள் எஃபிஷியன்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது உங்களை பார்க்க வராங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதை பார்த்துட்டு எங்கே வாங்குனீங்க, எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டு அதே ப்ராடக்ட்டை வாங்க எத்தனை பேர் நம்மளே பண்ணியிருக்கோம் அதை, இல்லையா? ஆமா சார். ஆமா தி சார். சேம் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அது வந்து சாதாரணமாக இல்லாமல் இங்கே கமிஷனோட கொடுக்குறாங்க, அவ்வளோதான். யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். ஸோ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் யூ கேன் ஏர்ன் லாட் அண்ட் லாட் மணி. ஸோ அது ஒரு தனி குரூப்பே இருக்குது, தனி விஷயமாக பண்ணுறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆன்லைனில் ஏன் உட்காந்துருக்காங்கன்னா சும்மாலாம் யாருமே உட்காந்துருங்க. தே ஆர் டூயிங் சம்திங் லைக் திஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே வந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் எ பிஸ்னஸ். அவங்க பின்னாடியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் தெரியாமையே நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டில் தே ஆர் நாட் யூஸிங், அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸோ இல்லை இந்த பொட்டன்ஷியலோ தெரியாது. பட் இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய வந்து தே ஆர் மேக்கிங் மணி, they are making more money. Affiliate marketing is very very nice. அதுக்கு வந்து தேவை வந்து கொஞ்சம் பொறுமை இருக்குது. ஏன்னா உங்களோட ப்ரொஃபைலை முதல்ல நீங்கள் பில்ட் பண்ணணும், உங்கள் ஃபாலோவர்ஸை பில்ட் பண்ணணும், நீங்கள் சொன்ன 4 பேர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து அமேசான் பார்த்தோம், கிளிக் பேங்க்னு ஒன்று பார்த்தோம். கிளிக் பேங்க்கும் அதே மாதிரி தான். கிளிக் பேங்க்குன்னு இல்லாமல் அந்த மாதிரி நிறைய ஃப்ளிப்கார்ட்லேயும் அஃபிலியேட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் பிளேசஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸே இருக்குது. டாப் பண்ணி நீங்கள் எத்தனை வேணாலும் உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை. There are so many business, there are so many trends in this one. eBayல ஜெட் அமேசான் அசோசியேட் நம்ம பார்த்தோம், கியர் பேஸ்ட் ஒன்று இருக்குது. கோடாடிலேயே அந்த மாதிரி ஒரு அசோசியேட் இது இருக்குது. நம்ம ஆல்ரெடி கோடாடிலாம் பார்த்துருக்கோம். போஸ்ட் கேட்டர், ஷேர் அ சேல், கிளிக் பேங்க் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. ட்ராக்குட்டன் ஒரு கம்பெனி, சிஜே அஃபிலியேட், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சிஜே அஃபிலியேட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரஸ்ட்டு. they having clients across the world. ரொம்ப ப்ராடராக குளோபலாக they are doing business. And then wide markets, CPA, Amatica, CPA, Commission Factory, Skimlinks, Avangard, Flux Offers, More Niche, Munch Eye, Trade Doubler, Zevizu, and it goes on. இதுக்கு கணக்கே கிடையாது, உங்களுக்கு எண்ட்லெஸ். நீங்கள் எந்த ஐ மீன் டேக் 5 or 10 அஃபிலியேட்ஸ், அவங்களோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தோட நீங்கள் அஃபிலியேட் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்கள் இதுக்குள்ளே சொன்னாங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படின்னா, இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து இப்போ உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க பீப்புள். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து என்ன பிஸ்னஸில் இருக்கேன் அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் மல்டிபிள் திங்ஸ். ஏன்னா நான் வந்து பிஸ்னஸில் இருக்கேன், பிஸ்னஸ் இந்த சென்ஸ் சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இருக்கேன், ட்ரைனிங் பிஸ்னஸில் இருக்கேன், எஜுகேஷன் பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ 3 விதமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான ப்ராடக்ட்லேயே வந்து நான் ஏதாவது இதுக்குள்ளே நான் ப்ளே பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கவனிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்துருக்குது, கரெக்டாக? எக்ஸாக்ட்லி த சேம் வே யுவர் அஃபிலியேட் நெட்வொர்க் வில் ஒர்க். எப்படின்னா,
இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாத ப்ராடக்டை நீங்கள் விற்க போகிறீங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த டிவி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க. இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே உங்கள் ப்ரொஃபைலை போய் பார்ப்பாங்க. நீங்கள் யார், உங்களோட பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்குமான சம்மந்தம் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களோட டே டு டே பேசிஸில் நீங்கள் அதை பற்றின அந்த ப்ராடக்டை பற்றின யூசேஜ் இருக்கா உங்களோட டெய்லி லைஃப்பில்? அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா தென் யுவர் மார்க்கெட்டிங் டைம் அண்ட் எனர்ஜி வில் கோ வேஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் நான் டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ மீன் தட் இஸ் த ட்ரஸ்ட், தட் இஸ் த கான்ஃபிடென்ட் யூ ஆர் பில்டிங் வித் யுவர் நெட்வொர்க். அதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது நம்ம லைஃப்பில். நம்மளோட லைஃப்பில் நம்ம கூடவே வர ப்ராடக்ட் எத்தனையோ இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி பவுண்ட்ரி. பட் ஸ்டில் பீப்புள் வில் லுக் அட் யுவர் எபிலிட்டி டு டெல் யூ. இப்போ நான் போய் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டை சொல்கிறதுக்கும் ஒரு விமென் காஸ்மெட்டிக் ப்ராடக்டை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் வந்து விமென் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஹவு கம் இட் இஸ்? ஏன்னா அதனோட எஃபெக்ட் தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நான் என்னதான் நிறைய வீடியோ பார்த்து நானே வந்து ஒரு விஷயம் போடுறேனாலும் இட் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போது ரெசிபீஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ரெசிபீஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஐ மீன் இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மென் அண்ட் விமென் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, பண்ணும்போது நம்ம வந்து செஞ்சு காமிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வீடியோவில் தே ஆர் ஜஸ்ட் ஷோ கேசிங் தேர் எஃபர்ட், ஹவு டு டூ தட். அங்கே வந்து தட்ஸ் குட், தெரியுது. ஐ மீன் தே ஆர் டூயிங் இட் ஆன் தேர் ஓன். பட் மற்ற விஷயத்தில் இஃப் ஐ எம் கோயிங் டு ரெஃபர் சம்திங், இப்போ என்னென்னா வேறு ஐ மீன் எஜுகேஷன் இல்லாமல், ட்ரைனிங் இல்லாமல், சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் திங்ஸ் பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை அந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் போகவே போகாது. ஸோ தட் இஸ் த திங் we need to take care. So you need to find out your niche. What kind of a business you are going to tell, what kind of a thing you are going to introduce to your audience, that is very important. ஸோ அந்த ஃபேக்டரை மட்டும் நீங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும். ஸோ அதர்வைஸ் உங்களால் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து உங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்து யூ கேன் ப்ரமோட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூ வில் கெட் கமிஷன். ஓகே, ஸோ அமேசான் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இன் த வேர்ல்டு. யூ கேன் டூ தட், யூ கேன் அஃபிலியேட் வித் தட். ஸோ ஃபார் எனி ப்ராடக்ட் டேக் மினிமம் ஆஃப் ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டார்கெட். ஸோ தட் யூனோ the minimum commission would be like 10% or 15% based on the companies or rules or whatever it is. ஸோ ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் செல்லிங் லைக் எனி திங். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போது சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறதுனா, ஆன்லைனில் அங்கே அந்த எண்ணெயெல்லாம் ஐ மீன் ஆயில் விற்கிறாங்க, மரச்செக்கு எண்ணெயெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கு ஒரு அஃபிலியேட், ஐ மீன் யூ ஆர் ரெஃபரிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ் த்ரூ யூ. அதெல்லாம் டெய்லி கன்சியூம் ஆகிற விஷயம் தானே. அதை தைரியமாக நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் த்ரூ திஸ் நெட்வொர்க் நீங்கள் விற்கலாம். என்ன ஒரே விஷயம், அவங்கக்கிட்ட வந்து கரெக்டான ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி தான் நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ வாட் எவர் த ப்ராடக்ட் உங்களோட ஏரியா ஆகட்டும், இல்லை உங்களோட ஏரியா இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், இல்லை சம்படி எல்ஸ் ஹூ இஸ் தேர் க்ளோஸ் டு யுவர் திங், ப்ராக்சிமிட்டி யாராவது இருக்காங்க அப்படின்னா, தே ஆர் டூயிங் சம் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு அஃபிலியேட் ஆகிட்டு நீங்கள் அதை எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் யூ வில் கெட் மோர் மனி. உட்காந்த இடத்துலேருந்து இல்லை, உங்களுக்கு எந்த எதுவுமே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ராடக்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, அதை பற்றி பேச போகிறீங்க,
இல்லை வீடியோ இல்லைனாலும் ஜஸ்ட் என்ன ஒரு ஒரு சின்ன அந்த ப்ராடக்ட்டை டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த விஷயத்தை பண்ண போகிறீங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி, பேஸ்ட் ஆன் யுவர் நெட்ஒர்க், யூ ஆர் செல்லிங் தோஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் ஒர்க்கிங். நீங்கள் யாரோட வேணாலும் அஃபிலியேட் ஆகலாம். திஸ் இஸ் ஓப்பன். அதனால் அதுதான் சக்ஸஸே இதில். எவ்ரிபடி ஆர் இன்டு தே ஆர் இன்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா this is the thing, the open market is it. So if you have the capacity to sell any kind of a product, you can become an affiliate person or affiliate marketing for that product. So you can involve in those. So இதில் வந்து ட்ராக் பண்ணுறது ஈஸி, யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது ஈஸி, அது வாங்கின உடனே உங்களுக்கான ஒரு விஷயம் கிரெடிட் ஆகிறதும் ஈஸி. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட் வித்தாக்க வந்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு டேபிளர் காலம். ஸோ amazon.co.uk அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நிறைய டிஸ்பேச் ஆகிருக்கு. அது வந்து ரெவென்யூ, மொத்த ரெவென்யூ இது. அதில் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் யூகேனும் போது பவுண்ட்ஸில் இது. ஓகே, உங்களுக்கான ஏர்னிங்ஸ் மொத்த ரெவென்யூ இது. நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிறது த்ரூ கமிஷன் பேசிஸ் இது. டோட்டல் தேர்ட் பார்ட்டி ஐட்டம்ஸ் டிஸ்பேச் 73 வந்துருக்கு மறுபடியும் வேறு ஏதோ ஒரு நெட்ஒர்க் மூலமாக. தென் திஸ் இஸ் த சேல், ரெவென்யூ, அண்ட் யூ காட் 64 சம்திங். ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் இது எல்லாம் சேர்த்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ ரெவென்யூ. அண்ட் தென் திஸ் ஒன், அண்ட் எத்தனை ப்ராடக்ட் அதில் ரிட்டர்ன் ஆகிருக்கு அதுக்கான மைனஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் டோட்டல் ரீஃபண்ட் ஏதாவது ரீஃபண்டை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் your earning for the month or something பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இட் இஸ் பாசிபிள். இது வந்து உண்மையான ஒருத்தவங்களோட டேட்டா இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எப்படி சொல்கிறதுன்னா, அதுக்கு நமக்கான பொறுமையாக இருக்கும். வந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக அந்த உங்களோட ப்ரொஃபைல், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கணும். உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கு அந்த மாதிரி. Based on that, you can do this kind of affiliate marketing so that you can earn. அதில் வந்து ஒரு பெரிய இதே கிடையாது, மினிமம் மேக்ஸிமம்லாம் கிடையாது. யூ கேன் கோ எனிவேர். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயே அதை வச்சு மட்டுமே பிழைக்கிற ஆளெலாம் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் அது ஃபுல் டைமாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இன்னும் ஃபுல் டைமாக அதை மட்டுமே பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இது எல்லாமே வந்து ஆன்லைன். நம்ம பேசிக்காக இது என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் அ ஆன்லைன் எக்ஸ்போஷர். அது வந்து எஸ், அந்த எக்ஸ்போஷரை நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட நெட்ஒர்க்கை நீங்கள் முதல்ல பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அது வந்து தேவை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்குன்னு எஃபர்ட் போட்டு, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ, டிசைன்லேருந்து எல்லா விஷயமும், டிசைன், ஒரு போஸ்ட் எப்படி போடணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், ஒரு டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ யூ கேன் பிகம் மோஸ்ட் ஃபெமிலியர் அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் அப்படிங்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நிறைய அதிகமாக யூ கேன் பிகம் ரீசெல்லர். நிறைய ப்ராடக்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மட்டுமே ரீசெல்லராக ஆன்லைனில் இருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வெண்டார்னு சொல்லுவாங்க, சப் வெண்டார் அப்படின்னு இருக்கீங்க. அந்த வெண்டாராகவே கூட நீங்கள் ஆகலாம் ஒரு ப்ராடக்ட். ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் அதிகமாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனிக்கு, யூ ஆர் அன் அசெட். இல்லை, ஏன்னா விற்கிறது தான் பெரிய விஷயமே. ஒரு பொருளை விற்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அதனால தான் வந்து எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் 10 பேர் பார்க்குறீங்க, 15, 20 பேர் பார்க்குறீங்க, 100 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10-15 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. இப்போ வர ஜெனரேஷன்ஸ் நிறைய ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கட்டாயம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஸோ ஈவன் தே ஆர் டூயிங் சம் அதர் பிஸ்னஸ், ஏதோ ஒரு விஷயம் எது பண்ணாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு அது டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் பண்ணுற ஆட்கள் நிறைய. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் தி அனதர் இன்கம், சைடு இன்கம். இதில் வந்து பெரிய எஃபர்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது டைம் தான் உங்களுக்கு பெரிய. நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கான ஒரு டைம். உங்கள் ஃபாலோவர்ஸை பில்ட் பண்ணணும். உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து நல்ல நெட்ஒர்க். அதனால தான் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு போஸ்ட் போட்டிங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா
நீங்கள் ஹை என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அவங்களோட நிறைய பேச வேண்டியிருக்கும். இஃப் தே ஆர் காண்டாக்டிங் யூ, அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நம்ம ரூலாகவே படிச்சுக்கலாம். ஒருத்தவங்க சின்ன கமெண்ட் போட்டாலும் சரி, அதை நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்களோட வந்து டைரக்ட் மெசேஜில் வந்து 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு கிரியேட் அவர் ப்ரொஃபைல். ஸோ அஃபிலியேட்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ட்ரஸ்ட் தான் ரொம்ப நாள் ஆகும் இது வர்றதுக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் பாசிபிள் within 3 months to 6 months. It is possible. So how you are creating your, doing, establishing yourself in the social media platform. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எல்லா விஷயமும் மேலே ஏறலாம், கீழே வரலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் ஒர்க்கிங். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நோ சார். ஓகே. ஸோ ப்ளீஸ் மேக் யூட்டிலைஸ் திஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் அப்படின்னா இது கண்ணுக்கு தெரியாத ரெவென்யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட், அந்த உங்களுக்கு பிடிச்ச யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்டு, நல்லா தெரிஞ்ச ப்ராடக்ட்டு, உங்கள் பிஸ்னஸோட அலைன் ஆகிற ப்ராடக்ட்டை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் செல்லிங் திஸ் ப்ராடக்ட், யூ வில் பி ஒன் அமாங் தி அஃபிலியேட். ஓகே, மார்க்கெட்டிங்கில் நல்லாவே வரலாம். ஸோ எவ்ரி மந்த் 50,000 to 1 lakh சம்பாதிக்கிறவங்களாம் இருக்குது. ஜஸ்ட் 50,000 to 1 lakh. இது ஒரு வேலையாகவே கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும். இல்லை இந்த ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ தேவை வந்து நமக்கு ஒரு பொறுமையும் அந்த நிதானம், அந்த டைமு, தென் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஒரு காம்படிஷன் மாதிரி சொல்லி நடத்தி நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் அவே சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூ. கிட்டத்தட்ட யாராவது ஒரு குவிஸ் நடத்தி அது மூலமாக வந்து யூ கேன் செல், யூ கேன் ப்ரமோட் யுவர் செல்ஃப். இதில் கிவ் அவே, யூ ஹேவ் டு கிவ் சம்திங் டு யுவர் ஆடியன்ஸ் அண்ட் தென் யூ வில் கெட் இட். ஸோ அதனால தான் இப்போ நிறைய வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஈவன் யூடியூப் சேனல் நிறைய காம்படிஷன் போயிட்டே இருக்கும், ஃப்ரீ காம்படிஷன். ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஃபாலோ தேம். ஸோ பீப்புள் ஆர் டூயிங் விகரஸ்லி அண்ட் இது தெரிஞ்சே தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ இட் லீட்ஸ் இன் டு அல்டிமேட்லி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது ஒரு பக்கம். இன்னொன்று யுவர் ஓன், யூஆர் பில்டிங் அ பிராண்ட் வேல்யூ ஃபார் யுவர் ஓன் பிஸ்னஸ், for your own products and services, right? This is affiliate marketing, so nothing else. So you have to be very very careful, and also carefully you have to build your profile on social media platforms and then become an Amazon associate or Flipkart or எல்லாருமே இந்த affiliate program ல இருக்காங்க. So you can make utilize that. Right? That's all about affiliate. And then நாளைக்கு நம்ம we will talk about all the certifications. Okay, so make use of, utilize this affiliate marketing features. நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான, ஏர்ன் பண்ணுறதுக்கான எல்லா அம்சமும் இதில் இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் என்ன கொஸ்டின்ஸ் வருது, ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஹவு டு மேக் become affiliate for anything. நிறைய இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பெர்செப்ஷன். நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இட் வில் டிஃபர். யூ கேன் சூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் கிளிக் பேங்க் இல்லை சிஜே அசோசியேட்ஸ், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், மேபி நம்ம இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிட்டு வில் மீட் டுமாரோ. ரைட்? Okay, thank you so much. Thank you, sir. Thank you, sir. நாளைக்கு same time. Same time.